கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் நல்லவர், அவர் நேற்று மீண்டும் மாறாதவர், அவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆத்துமநங்குரம் நெய்வேலி ஊழியங்கள் சார்பாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. விசேஷமாக JTK TV நேயர்கள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் நம்முடைய பகுதிகளிலே தேவனுடைய ஊழியத்தை பலமாய் செய்து வருகிற JTK TV தொலைக்காட்சி நிறுவனத்துக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை கொண்டு இன்னும் பலத்த காரியங்களை செய்து முடிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மறுபடியும் உங்களோடு கூட இருந்து ஒரு சில வார்த்தைகளை தியானிப்பதிலே, வார்த்தைகளை தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற நாட்களிலே நாம் தியானித்தோம் இயேசுடைய உணர்வுகள். இயேசு ஆச்சரியப்பட்டார், விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார், அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி அவருடைய உணர்வுகளிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட இயேசுடைய உணர்வுகளை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அற்புதங்கள், பதிவு செய்யப்பட்ட அற்புதங்கள் 37 அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள். ஆனால் அவள் நின்றால் அற்புதம், நடந்தால் அற்புதம், பார்த்தால் அற்புதம், திரும்பினால் அற்புதம். இயேசு என்றாலே அற்புதம் தான். அவருடைய இன்னொரு பெயரே அற்புதமானவர், அதிசயமானவர். அப்படியானால் அவர் செய்த அற்புதங்கள் ஒவ்வொன்றையும் எழுதினால் உலகம் கொள்ளாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய உணர்வுகளை குறித்து நாம் தியானித்து வரும் நாட்களிலே இன்னொரு அழகான இயேசுடைய உணர்வுகளை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் நாம் திருப்பிக் கொள்ளலாம். அன்பு தேவ பிள்ளைகள், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம், 33வது வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. இங்கே நாம் பார்க்கிறோம், லாசரு மரித்து போனார். லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. இயேசு பெத்தானியா அந்த எல்லையில் வந்து இருக்கிற பொழுது மார்த்தாள் வந்து பார்க்கிறாங்க. மார்த்தாள் வந்து பார்க்கிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இதே போலத்த ஒரு வார்த்தை தான். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆனால் இங்கே 32ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மரியாள் சற்று நேரத்துக்கு பின்பு போதகர் அழைக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஓடி வருகிறாள். ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொல்லி அவள் அழுகிறதை கண்டவுடனே, அவள் அழுகிறதையும் அவளோடு சுற்றி நின்று யூதர்கள் அழுகிறதையும் கண்டபோது இயேசு ஆவியிலே கலங்கினார். இது அன்பு, இது அன்பு. ஆவியிலே கலங்கினதோடு மாத்திரம் அல்ல, அவருக்குள்ள மிகுந்த துயரம். ஏன் தெரியுமா? அவனுடைய அன்பு. இதை இன்னும் சற்று ஆழமாக உற்று கவனித்தோமானால் இயேசு இங்க ஆவியிலே கலங்கிறது அவருடைய உணர்வின் வெளிப்பாடு, உணர்வின் உன்னத வெளிப்பாடு. காரணம், லாசரு மரித்து விடுவான் என்று இயேசுவுக்கு தெரியும், அவன் அடக்கம் பண்ணப்பட போகிறதும் இயேசுவுக்கு தெரியும். அதோடு கூட மாத்திரம் இல்ல, லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார் என்பதும் கர்த்தருக்கு தெரியும். அது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும் என்பதும் இயேசுவுக்கு நல்லா தெரியும். அது நிமித்தமே அவர் 4 நாட்கள் சென்ற பின்புதான் அவர் வருகிறார். இயேசுவுக்கு நல்லா தெரியும் லாசரு உயிரோடு எழுப்ப போறோம்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து நின்ற பொழுது மரியாள் அழுது, அவள் அழுது அவருடைய பாதத்தில் விழுந்து கெஞ்சுகிறதை கண்ட உடனே இயேசுப்பா என்ன சொல்லியிருக்கணும்? அவருடைய உணர்வு எப்படி வெளிப்பட்டிருக்கணும்? இல்லைன்னா அவருடைய வார்த்தைகள் எப்படி வெளிப்பட்டிருக்கணும்? மரியாள், பயப்படாத, திகையாதே, கலங்காதே, திடன் கொண்டிரு, ஏன் சோர்ந்து போகிறாய், ஸ்திரீயை ஏன் அழுகிறான்னு கேட்டிருக்கணும்ல. நான் அப்ப அப்படி கேட்கல பாருங்க. ஸ்திரீயை ஏன் அழுகிறான்னு கேட்கல, நீ அழாதே என்றும் சொல்லல, அழாதேன்னு சொல்லல. மாறாக இயேசு தம்முடைய ஆவியிலே கலங்கிறார். இங்கே பார்க்கிறோம், தம்முடைய ஆவியிலே கலங்கி. காரணம் என்ன தெரியுமா? அன்பு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதே அதிகாரம் யோவான் 11ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல, இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பா இருந்தார். அவனுடைய உணர்வுல இந்த இந்த ஆவியிலே கலங்கின அனுபவம் இருக்கு பாருங்க. காரணம் இயேசுடைய அன்பு. இயேசுவுக்கு நல்லா தெரியும் லாசரு உயிரோட எழுப்ப போறோம். அதை அவர் முன்னிறுத்தல. இன்னும் சற்று நேரத்தில் இங்கே லாசரு உயிரோடு நிற்பான் என்பதை கர்த்தர் முன்னிறுத்தாம அவரும் அன்பு மகளோடு இணைந்து அழுகிறதை பார்க்கிறோம். இதுதான் தகப்பனுடைய இருதயம். நம்மோடு கூட இணைந்து நம்மை ஆற்றி தேற்றுகிற ஒரு அன்பின் இருதயம். ஆவியிலே கலங்கி அவருடைய ஒரு அற்புதமான உணர்வு. இதை நம்ம தியானித்தோமானால்
நம்முடைய ஆவியும் கலங்கி விடுகிறது அல்லவா? எவ்வளவு மகிமையுள்ள தெய்வத்தை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அதனால தான் நான் ஒவ்வொரு டெலிகாஸ்ட்லையும் ஒவ்வொரு செய்தியிலையும் நான் உங்களோட சொல்லுகிறோம், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. விதமான சீரை பெற்ற வேற பெரிய ஜாதி எது? இந்த தெய்வத்தை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? நீங்களும் நானும் தான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கிறிஸ்து என்னும் தெய்வம் நம்மோடு இருப்பது பாக்கியம். இயேசு என்னும் தெய்வம் நம்மோடு இருப்பது பாக்கியம். நல்லவர், நம்முடைய உணர்வுகளோடு இணைந்து விடுகிற, நம்முடைய உணர்வுகளோடு கலந்து விடுகிற அவர் ஒரு உண்மையுள்ள தெய்வம். நம்ம கூட அடிக்கடி பாடுவோம்ல, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நம்முடைய உணர்வுகளுக்குள்ள நம்முடைய உயிரோடு கலந்து போன அன்பு தகப்பனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இயேசு தம்முடைய ஆவியிலே கலங்கினார். காரணம் அன்பு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க எங்களை நேசிப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. மரியாளுக்கு அதற்கு பின்பு நடந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே அவர் லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். அங்கே சந்தோஷமும் சமாதானமும் மறுபடியும் அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறது. எத்தனை சந்தோஷம் பாருங்க. இங்கே நாம் பார்த்தோம், இயேசு அன்பின் நிமித்தம் தம்முடைய ஆவியிலே கலங்கினார். இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்க்க போகிறோம், இன்னொரு வசனத்தை கூட நாம் பார்க்க போகிறோம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். இங்க ஒரு சம்பவத்தை பாருங்களேன், இங்க ஒரு சம்பவத்தை பாருங்களேன். இங்கேயும் இயேசு ஆவியிலே கலங்குகிறார். அங்க என்ன சூழ்நிலை? ராவிருந்து நடக்கிறது, ராபோஜனம் நடக்குது. பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக ராவிருந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவோடைய சீஷரும் ராவிருந்து அங்க போஜன பந்தியில் இருக்கிறார்கள். அப்ப இயேசுவா சொல்றாங்க, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி அவருடைய ஆவி கலங்கி போகிறது. காரணம் என்ன தெரியுமா? துரோகம். துரோகம். அவரோடு உண்டு உறவாடி அவரோடு பயணித்து அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுமந்து சென்று கொண்டிருந்த யூதாஸ் காரியத்தினும் துரோகியின் நிமித்தம் இயேசு ஆவியிலே கலங்குகிறார். என்ன ஒரு கடினமான நேரம் பாருங்களேன். இந்த இடத்துக்குள்ள நம்ம வந்து பார்த்தோமானால் அங்கே 12 பேர், இயேசு மொத்தம் 13 பேர் இருக்கிறாங்க. இயேசப்பாவுக்கு தெரியும், இந்த ராவிருந்தின் நேரத்தில் தானே தாம் இது முடிந்த பின்பு காட்டி கொடுக்க போகிறோம் என்று இயேசுவுக்கு தெரியும். இந்த ராவிருந்து முடிந்த உடனே நாம் இயேசுவை காட்டி கொடுப்போம் என்று யூதாசுக்கும் தெரியும். அப்போ அங்க தெரிந்திருந்த 2 பேர் தான். ஒன்று, இயேசப்பாவுக்கு தெரியும் யூதாஸ் தம்மை காட்டி கொடுப்பான் என்று. யூதாசுக்கு தெரியும் தான் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறேன் என்று. இங்கே நாம் பார்த்தோமானால் 2 பேர் இந்த சம்பவங்களை அறிந்திருந்தார்கள். ஒன்று இயேசு. யூதாஸ் தம்மை காட்டி கொடுக்க போகிறான் என்று இயேசுவுக்கு தெரியும். இன்னொன்று யூதாஸ் இயேசுவை தான் காட்டி கொடுக்க போகிறேன் என்று அவனும் அறிந்திருந்தான். ஒரு அழகான வசனம் இருக்குது பாருங்களேன், ஒரு ஆழமான வசனம் இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டுக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. பிசாசு இருதயத்தை தூண்டான், பிசாசு இருதயத்தை தூண்டிட்டான். இப்போ இயேசப்பா எழுந்து எல்லாருடைய கால்களையும் கழுவ ஆயத்தமாகிறார். யூதாசுடைய காலையும் இயேசப்பா கழுவ போறாங்க. யூதாஸுக்கு முன்பதாக இயேசு வந்து அமர்ந்திருக்கிறார். யூதாசுடைய கால்களை எடுத்து தன்னுடைய அந்த தண்ணீரிலே கழுவி வைத்து துடைக்கிறார். அவன் இயேசப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இயேசப்பாவும் யூதாஸை பார்க்குறாங்க. இயேசப்பாவும் யூதாஸை பார்க்குறாங்க. ஆனால் எந்தவித மாற்றமும் அவனுக்குள்ளே உண்டாகவில்லை. இவன் இப்பொழுதாவது மனம் திரும்ப மாட்டானா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதும் அவனுக்குள் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பேதுரு அப்பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை முழுவதுமாக கழுவ. இல்லை, கால்களை மட்டும்தான் கழுவ போகிறேன், நீங்க எல்லாருமே சுத்தமா இருக்கிறீங்க, ஆகிலும் எல்லாரும் அல்ல என்று சொல்லி கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார். 10வது வசனத்துல, நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள் ஆகிலும் எல்லாரும் அல்ல என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன பின்பு கர்த்தர் யூதாஸை பார்க்கிறார். அவனும் இயேசுவை பார்க்கிறான். அங்கே எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இப்பொழுது யூதாஸிடத்தில் வந்து யூதாசுடைய பாதங்களை கழுவி அவன் பாதத்தை தன் மீது வைத்து துடைக்கிறார்.
அப்பம் புசித்தவன் குதிகாலை தூக்கி விட்டான் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தியும் அப்பொழுதும் யூதாசுக்குள் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ன ஒரு கடினமான சூழ்நிலை பாருங்க. இயேசுவுக்கு தெரியும் யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போறான் என்று. யூதாசுக்கும் தெரியும் தான் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறேன் என்று. ஆனால் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்த போதும் அவனுக்குள் எந்த ஒரு மாற்றம் இல்லை. காரணம் பிசாசு அவன் இருதயத்தை தூண்டி வைத்திருக்கிறான். மூன்றாவதாக 18வது வசனத்துல கர்த்தர் இதை சொல்லுகிறாங்க. உங்களில் அப்பம் புசித்தவன் என்மேல் குதிகாலை தூக்கினான் என்று சொன்னாலும் கூட அவனுக்கு எந்த உணர்வும் அல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இயேசுவா மறுபடியும் சொல்றாங்க, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான் என்று நேரடியாகவே சொல்லிவிட்டார். அப்போ அவங்க இருதயம் கலங்கி போய் நிற்குது. இயேசுவா ஆவியில கலங்கி போய் நிற்கிறாங்க. எப்படிப்பட்ட உணர்வு பாருங்க, எப்படிப்பட்ட உணர்வு. ஆனால் யூதாசுக்குள் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். நேரடியாக இப்படி சொல்லப்பட்ட இந்த வார்த்தை நிமித்தம் எல்லோரும் நானோ என்று சொல்லி திகைத்து போகிறார்கள். இயேசு தம்முடைய ஆவியில் கலங்கி கொண்டிருந்த சமயத்தில் அவருடைய மார்பிலே யோவான் சாய்ந்து இருந்தானாம். என்ன ஒரு அன்பு பாருங்க. நாம் ஆராதிக்கிற தெய்வம் அன்புள்ளவர் சிஸ்டர். நாம் ஆராதிக்கிற தெய்வம் மிகுந்த அன்புள்ளவர், ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது உண்மைதான். யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறானே, இந்த இவ்வளவு காரியங்கள் நடந்து உணர்வற்று இருக்கிறானே என்று சொல்லி அவர் கலங்கி போனது உண்மைதான். அந்த சமயத்துல கூட யோவானுடைய மார்பிலை சாய்ந்திருந்தாராம். பொதுவா நாம கொஞ்சம் டென்ஷனா இருந்தா, இல்லை ஒரு பிரச்சனையில இருந்தா, எதையாவது யோசிச்சு இருந்தா யாரையும் நம்ம பக்கத்துல வரவிட மாட்டோம். தயவு செய்து என்னை சும்மா இருக்க விடுறியா, தயவு செய்து என்னை தனியா இருக்க விடுறியா, என் பக்கத்துல வராத. என் பிள்ளைகளை, கணவனை, மனைவியை, உறவுகளை, சகோதர சகோதரிகளை கூட நம்ம அப்புறப்படுத்துவோம். என் இடத்துல வராதீங்க, என்னை தனியா இருக்க விடுங்கன்னு சொல்லி. நம்ம சோர்ந்து போன நேரத்துல, பிரச்சனை இருக்கிற நேரத்துல. ஆனா இயேசுவை பாருங்க, அந்த சமயத்திலும் ஹல்லேலூயா, அந்த சமயத்திலும் யோவான் இயேசுடைய மார்பில சாய்ந்திருந்தாராம். இப்ப பேதுரு கேட்கிறாரு, யாருன்னு கேளு சைகை செய்கிறார். இப்போ யோவான் உடனே பேதுரு கேட்க சொன்னது நிமித்தம், ஆண்டவரே யாருப்பா எங்களில உங்கள் ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான், எங்களில யாரு உங்களை காட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோவான் கேட்கிறார். அப்ப என்ன நடக்குது பாருங்க. 26வது வசனத்துல யோவான் 13:26 இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்குள் கொடுப்பேனோ அவன் தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாய் யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். இவ்வளவு சம்பவம் நடக்குது. அவனுக்கு நேரடியாக சொல்லப்படுகிறது. இப்ப பிசாசு புகுந்த உடனே அவனால அங்க இருக்க முடியல. பிசாசு புகுந்ததும் ஏசப்பாவுக்கு தெரியும், பிசாசு தூண்டுறதும் ஏசப்பாவுக்கு தெரியும். பிசாசு தூண்டினதுலேயே இவ்வளவு வேலை நடக்குதுன்னா புகுந்தா என்ன நடக்கும்? நீ செய்ய வேண்டியது சீக்கிரமா செய்யன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார். அவனுடைய உணர்வுகளை பார்த்தீங்களா? ஆவியிலே கலங்கி. காரணம் என்ன தெரியுமா? இந்த துரோகி அங்கே இயேசு ஆவியிலே கலங்கினார் என்றால் அன்பு. இன்னைக்கு நமக்கு முன்பதாக ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கிறது. இயேசுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறோமா? என்னுடைய பிள்ளை என் மேல அன்பா இருக்கிறா, என் பிள்ளை இந்த ஜெபத்தை கேட்கிறா, என்கிட்ட இந்த விண்ணப்பத்தை கொண்டு வருகிறா, என்னிடத்தில் இந்த மன்றாட்டை கொண்டு வருகிறா, அவ என்னை நேசிக்கிறா அப்படின்னு சொல்லி நம் பேரில் அவர் கலங்குகிறாரா? இல்லை என்றால் இத்தனை நன்மைகள் செய்து, இவ்வளவு அதிசயங்கள் செய்திருந்தோம், உண்டு உறவாடி பயணித்து பொறுப்புகளை பெற்றுக்கொண்டு, அவர் தான் ட்ரெஷரர், அங்க எல்லாவற்றையும் இழந்து போன இந்த யூதாஸ் காரியத்தை பார்க்கிறோம். கேட்டின் மகன் என்று அவனை குறித்து அடையாளப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு நமக்கு முன்பதாக இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய உணர்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் அவரை துக்கப்படுத்தி விடுகிறதற்கல்ல, ஒருபோதும் அவரை வேதனைப்படுத்தி விடுகிறதற்கல்ல. நம்முடைய அன்பின் நிமித்தம் கலங்குகிறார் என்றால் அது சந்தோஷம். ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நமக்கென்று ஒரு மகிமையான காரியத்தை இந்த உலகத்தில் செய்து விடுவார் என்று அர்த்தம். உலகத்தில் எந்த ஒரு கிரியைகளையும் செய்ய முடியாத உயிர்த்தெழுதலின் என்ற மேன்மையை அங்கே அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள் நாம் பார்க்கிறோம். நமக்கு அப்படி செய்ய அவர் உண்மை உள்ளவர்.
ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, உங்களை நாங்கள் ஒரு நாள் துக்கப்படுத்த மாட்டோம் ஆண்டவரே, உடைய ஆவிகளிலே கலங்கி உண்மை வேதனைப்படுத்தி விடுகிறதற்கு நான் அழைக்கப்படலப்பா. நாங்கள் ஒரு நாள் உங்களை துக்கப்படுத்த மாட்டோம், நாங்கள் ஒரு நாள் வேதனைப்படுத்த மாட்டோம். வேறு யாராவது பரிசேயர்கள், அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற பரிசேயர்கள், இல்லை என்றால் சதுசேயர்கள், என்ன பிரதான ஆசிரியர் செய்திருந்தா கூட ஏசப்பா நியமிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் அமைதியாக இருந்திருப்பார். அவருக்கு தெரியும். ஆனால் உடன் இருந்தவன் இத்தனை ஆழமான ஒரு துரோகத்தை அவன் செய்கிறான் என்று சொல்லி இயேசு ஆவியிலே கலங்கினார். பிரித்தெடுக்கப்பட்ட நாம், தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் கவனமாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய உணர்வுகளோடு கலந்து விடுகிறதற்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மளை எதிர்பார்த்து நிற்கிறான். ஆண்டுகிட்ட சொல்லுங்க, நாங்கள் உங்கள் பிள்ளைங்கப்பா, ஒரு நாள் உங்களை துக்கப்படுத்த மாட்டோம், ஒரு நாள் உங்களை வேதனைப்படுத்த மாட்டோம். உம்மோடு இருந்து உண்மையிலே பலன் கொள்ளத்தக்கதாக, உண்மையிலே உமக்கென்று பலமாய் செயல்படும்படியாக இந்த வேலையிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சொல்லுவோம். ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உறவு என்பது ஆழமானது. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராலும் பரவாயில்ல, ஆனால் இயேசு என்ற இந்த புண்ணியம், இயேசு என்ற இந்த மகிமையின் தேவன், அன்பு நிறைந்தவர், மகா கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் உடையவர். மரியாள்கிட்ட பயப்படாத, திடன்கொள், தைரியமாருன்னு சொல்லாம ஒரு தகப்பனை போல அழுது கொண்டிருந்த அன்பு தகப்பனவர். இன்னைக்கு கூட அவர் நம்ம எப்படிதான் எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க. உங்க உணர்வுகளுக்குள்ள நாங்கள் ஒரு நாளும் தீங்கு செய்து விட மாட்டோம் ஆண்டவரே. உண்மையிலே மகிழ்ந்திருக்கத்தக்கதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல கர்த்தர் சொன்னார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. அவர்கிட்ட இதயத்தை கொடுப்போம். அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அதற்கு முன்பதாக அதே நீதிமொழி புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல கர்த்தர் சொன்னாங்க, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொன்னாங்க. அதே 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல கர்த்தர் சொல்றாங்க, அழகான வசனம் நான் வாசிக்கட்டுமா? என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். என் மகனே உன் இருதயம் உன்னில் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். அன்றைய இருதயத்தை மகிழ பண்ணுகிறதற்கு இன்னைக்கு நீங்களும் நானும் கரம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைய இருதயத்தை மகிழ பண்ணுகிறதற்கு நீங்களும் நானும் கரம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுடைய உணர்வுகள் ரொம்ப அழகானது. இயேசுடைய உணர்வுகள் ரொம்ப அழகானது. ஒரு முறை இயேசுவிடத்தில் ஒரு கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வருவார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுமா விழுந்து அவன் செவ்வையாக பேசினான். இங்கே நாம் பார்க்கிறோம் இயேசுப்பாவுடைய உணர்வுகளுக்குள்ள ஒரு முக்கியமான உணர்வு. அவர் பெருமூச்சு விட்டு வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு, அப்பா, அந்த அந்த பிதாவுக்கும் குமாரனுக்குமான அந்த ஏக்கம், அந்த அந்த வாஞ்சி, அந்த உறவு ஒரு பெருமூச்சாக வெளிப்படுகிறது. வெளிப்பட்டு எப்பத்தா என்று சொல்லுகிறார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமா. உடனே அவனுடைய செவிகள், அவனுடைய நாவுகள் கட்டவிழ்க்கப்பட்டு திறக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அது அந்த மனிதன் மேல் உள்ள அந்த பாரம், அந்த மனிதனுக்கு சுகமும் விடுதலையும் உண்டாக வேண்டும் என்ற ஏக்கம் ஆண்டவர்கள் ஒரு பெருமூச்சா வருது. நம்மளை குறித்து, நம்முடைய சுகத்திற்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய விடுதலைக்காக என் தேவன் பெருமூச்சு விடுகிறார். ஆனால் அதற்கு அடுத்த அதிகாரம் மார்க் 8ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம், அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோட தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். இங்க பாருங்க, இங்க அவர்கள் இயேசுவை சோதிப்பதற்கு அடையாளம் தேடி வந்து இயேசுவிடத்தில் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய ஆவியில் ஒரு பெருமூச்சு விட்டு, இந்த ஜனங்கள், இந்த சந்ததியார் அடையாளத்தை தான் தேடுகிறார்கள் ஒழிய இயேசுவை தேடவில்லை, தேவனுடைய குமாரனை தேடவில்லை,
ரட்சகரை தேடவில்லை என்று ஒரு ஏக்க பெருமூச்சியோடு அவர் அங்கிருந்து கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய உணர்வுகள் ஆழமானது. அவர் தம்முடைய பிள்ளைகள் மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் ஆவியிலே கலங்கினார். தம்முடைய சீஷனாகிய யூதாஸ் காரியத்தின் துரோகத்தின் நிமித்தம் ஆவியில் கலங்கினார். அதே போல இங்கேயும் பாருங்க, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய கட்டவிழ்ப்பிற்காக, நம்முடைய சுகத்திற்காக, நாம் ஜெயமோடு வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி இயேசு பெருமூச்சு விட்டு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். பிதாவிடத்தில் பேசுகிறார். அது நம்ம விடுதலைக்கானது, அது நம்முடைய மேன்மைக்கானது, அது நம்முடைய மகிமைக்கானது. இந்த பெருமூச்சு ரொம்ப அழகானது. ஆனால் அதே சமயம் பாருங்க, ஆண்டவரை சோதிப்பதற்கும், ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாததற்கும், ஆண்டவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுத்து போன ஒரு கூட்டத்தின் நிமித்தம் இயேசு ஏக்க பெருமூச்சு விடுகிறார். ஆண்டவருடைய உணர்வுகள் ஒவ்வொன்றும் அழகானது. சிஸ்டர், இன்னைக்கு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? நாம் எந்த சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கிறோம்? அன்பை நிமித்தம் ஆவியில் கலங்குகிறாரா? நாம் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக, நம்முடைய கட்டுகள் திறக்கப்படும்படியாக அவர் நம்மோடு இணைந்திருக்கிறாரா? இல்லை என்றால் துரோகத்தின் நிமித்தம், ஆண்டவரை பரீட்சை பார்ப்பது நிமித்தம் என் தேவன் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாரா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்தவம் என்பது அழகானது. யாரா இருந்தாலும் சரி, தாம் நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த கிருபைகளை தருகிறவர், ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். அவர் நம்மை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. இப்பொழுதே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். உடைய உணர்வுகளோடு நான் கலந்து விடட்டும் ஆண்டவரே. உம்மை ஒருபோது துக்கப்படுத்தி விடாதபடி, உம்மை ஒருபோது காட்டி கொடுத்து விடாதபடி, உம்மை ஒருபோது பரீட்சை பார்த்து விடாதபடி, உம்மை ஒருபோது வேதனைப்படுத்தி விடாதபடி ஒரு உணர்வுள்ள வாழ்க்கைக்கு நேரம் என்னை கொண்டு வந்துருங்கப்பா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. அப்படியா பாட்டை நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி, பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் ஆண்டவரே, உடைய கிருபையும் உடைய இரக்கங்களும் உடைய மகிமையும் மேன்மை எத்தனை அழகானது. உடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் போன நேரங்களை மன்னிச்சிருங்கப்பா. உடைய உணர்வுகளை உதாசீனப்படுத்தின நேரங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. யுதாஸ் காரியத்தை போல அல்ல, அங்கு கூடி நின்ற பரிசேயர் கூட்டத்தை போல அல்ல, மோடி இணைந்திருந்த மரியாதை போல, உடைய பாதத்தில் இருந்த அற்புதங்களையும் அடையாளங்களை விடுதலை பெற்றுக்கொண்ட அந்த மரியாதை போல இந்த மனிதனை கொண்டு வந்தாங்க. கொன்னைவாயுடைய ஒரு மனிதனை கொண்டு வந்தாங்களே, அவனும் சுகத்தையும் விடுதலை பெற்றுக்கொண்டானே. இப்படிப்பட்ட உணர்வுகளோடு நாங்களும் இடத்துல வந்து இணைந்து விடட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய மகிமையும் உடைய இரக்கமும் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து விடட்டும். நீ நல்லவர், நாங்கள் ஆராதிக்கிறவர், சர்வ வல்லமையுள்ளவர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரும் உடைய உணர்வுகளோடு கடந்துட்டோம். தேவைகளோடு இருப்பாங்க. ஒருவேளை உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்திருந்திருப்பாங்க. ஒருவேளை உங்களை குறித்து அறிந்து கொள்ளாது இருந்திருந்திருப்பாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. நான் இன்னும் இயேசுவை அதிகமாக கேள்விப்பட்டதில்லை, இப்பதான் கேள்விப்படுறேன்னு சொல்றீங்களா சிஸ்டர்? நீங்க எந்த ரிலீஜியனா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு அன்புள்ளவர். இயேசு நம்முடைய உணர்வுகளோடு கலந்து கொள்ள வாஞ்சை உள்ள தகப்பனவர். நமக்காக பெருமூச்சு விட்டு ஏங்கி நிற்கிற அன்பு தகப்பன், ஏங்கி நிற்கிற பெருமூச்சு வேறு. அவரை சோதிக்கும்படியாய், அவரை அவமானப்படுத்தும்படியாய், அவரை ஏளனப்படுத்தும்படியாய் ஒரு கூட்டம் காத்திருக்கும் பொழுது உண்டாகிற ஏக்க பெருமூச்சு வேறு. உடைய உணர்வுகளோடு இணைந்து விடுகிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாமத்தை ஓங்கி நாங்கள் பறைசாற்றி விட கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்துவிடும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் உடைய அன்பும், உடைய சமாதானம், உடைய ஆறுதலும், உடைய மகிமையும், உடைய இரக்கமும் கடந்து போகட்டும். உடைய உணர்வுகளிலே நாங்கள் மகிழ்ந்து இருக்கட்டும். உடைய நாம மாத்திரம் உயர்ந்து இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமைக்கு செலுத்துகிறோம். நீர் மாத்திர மகிமை அடைவீராக, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசி இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களோட இன்னைக்கு பேசி இருக்கிறாங்க. அவருடைய உணர்வுகளோடு மாத்திரம் நாம் இணைந்து விடும்படி, கலந்து விடும்படி கர்த்தர் நம்மை கரம் பிடித்து இருக்கிறார். நம்மளை ரொம்ப நேசிப்பாங்க. நீங்க அழுதீங்கன்னா அவரால் தாங்க முடியாது. நாம அழுதோன்னா அவரால் தாங்க முடியாது. நாம் பாடுகளோடு பிரச்சனைகளோடு இருந்தால் அவரால் தாங்க முடியாது. அவர் நம்மோடு இணைந்து கொள்ளுவார். அதுதான் தெய்வம், அவர் தான் இயேசு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.